இன்சூரன்ஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேறன்றதே முதல்ல புரிஞ்சுக்கணும். அது தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும். வேற இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேற. இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே ப்ராடக்ட்ல எடுக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாருக்கும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், எல்லாருமே அப்படி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி மார்க்கெட்ல அவ்வளவா வந்து பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் தான் உண்மையான ப்ரொடெக்ஷன். ஒன்னொன்னு என்னன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது என்ன கான்செப்ட் இருக்குன்னா, அதை ஏன் ரொம்ப சொல்ல மாட்டாங்கன்னா, ஏதாவது ரிஸ்க் நடந்தால் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் இழப்பீடா போகும். ஆனா பிரீமியம் திரும்ப நமக்கு கிடைக்காது. இது எப்படின்னா, ஒரு காரை இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த காருக்கு இப்போ காரை போய் யார் மேலேயாவது மோதிட்டாங்கன்னா, அந்த உயிர் இழப்புக்கோ பொருள் இழப்புக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுப்பாங்க. அந்த சம்பாதிக்கிற நபர் அந்த வீட்டுல இல்ல அப்படின்னா, அந்த ஃபேமிலிக்கு, ஒய்ஃப், குழந்தைகளுக்கு ஒரு சேஃப்டியா போய் அவங்களுக்கு சேருது. பட் என்னன்னா, பிரீமியம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது. சோ நீங்க கட்டின பிரீமியம் ரிஸ்க் ஆகலன்னா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு தவறான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எத்தனை வருஷத்துக்கு எடுக்கணும் அப்படின்றத யாரும் ப்ராப்பரா எஜுகேட் பண்றதே கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுது, அவங்க குழந்தைங்க அவன் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகும் அப்படின்னா, அவருக்கு அந்த கமிட்மெண்ட் ஒரு 25 வருஷம். சோ 25 வருஷத்துக்கு அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சா போதும் அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ அவரை 90 வயசு வரைக்கும் கவரேஜ் வேணும், இல்ல 100 வயசு வரைக்கும் கவரேஜ் வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ அவரோட ஒரு ஃபேமிலி மேனா, அஸ் அ ஃபாதரா, அவரோட குழந்தைகளுக்கு அவர் கொடுக்க வேண்டிய அந்த கரெக்டான கமிட்மெண்ட்ஸை நிறைவேற்றுற அளவுக்கு அந்த பீரியடுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப தேவையில்லாம ஒரு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு கவரேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா பிரீமியம் கூட தான் இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் திரும்ப வராதுன்றதுக்காக இப்போ இன்னொரு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ல பிரீமியம் சார்ஜ் பண்றது ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுவாங்க. அதை கஸ்டமருக்கு எஜுகேட் கண்டிப்பா பண்ணணும். நீங்க உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பிரீமியம் கூட வரும், இவ்வளவு கூட வரும் அப்படின்றது சொல்லணும். என்ன நிறை இருக்கு, என்ன குறை இருக்கு. அதே மாதிரி ரைடர்ஸ் இருக்குல்ல, டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய ரைடர்ஸ் இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பத்தி யாருமே பேசுறது இல்ல. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ன்றது ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்ல ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை, அந்த மாதிரிலாம் ஒரு சிவியர் ப்ராப்ளம் வரும்போது ஒரு லம்சம் அமௌண்ட் அந்த ரைடர் சூஸ் பண்ணிருந்தோம்னா கொடுக்குறாங்க. பட் இத பத்தி யாரும் சொல்றது கிடையாது. இதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா தான் அந்த கஸ்டமருக்கு புரியும், கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது புரியும். அதான் அந்த செல் பண்றவங்களோட வேலையே அதான். எடுத்து சொல்றது தெளிவான. செல் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை வித்தா கமிஷன் நிறைய கிடைக்கும்.